என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த செவ்வாய் கிழமையின் வெற்றி விடியலில் வெற்றி களிப்பில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ பெறாமல் சென்று விடாதே. உனக்கான ராஜயோக நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனையும், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷமான சூழ்நிலைகளும் உனக்கு தொடங்கிவிட்டது என்பதனையும் உறுதியாக உன் முன்னால் கொண்டு வந்து சொல்லிட உன் அம்மா நான் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன். இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி உன்னால் மறக்கவே முடியாத ஒரு தருணமாக இருக்கும். ராஜயோக நேரம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் வாய்த்து விட்டது என்றால் நிச்சயமாக அதைவிட பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் இருக்க போவது கிடையாது. நம்மை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகப் போகின்ற நேரம். இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லாமும் ஒரு சேர நம் கைகளில் கிடைக்கக்கூடிய தருணம். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி கலங்காது. இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக பெறக்கூடிய நேரம். வாழ்க்கை கொடுத்த எல்லா இன்னல்களையும் இடர்களையும் களைந்து பிரதோஷத்தினுடைய செவ்வாய் கிழமையினுடைய இந்த விடியல் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதத்தை நீ என்னவென்று காண வேண்டிய நேரம். இனிமேலும் என் பிள்ளை எந்த சூழ்நிலையையும் விட்டுவிடாமல் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய கால நேரம் கைகூடி உனக்கு வந்துவிட்டது. எதையுமே கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை என்றால், சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதுவெல்லாமும் நம்மை சோதனைப்படுத்தி இருக்கலாம், எந்த விஷயங்கள் எல்லாமோ நம்மை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கடைசியில் நமக்கு தெய்வத்தின் கரம் பிடித்துத்தான் வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? என் குழந்தையே, வெற்றி செய்தி என்பது இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான அத்தனை தகுதிகளும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை பெறுவதற்குரிய அத்தனை விதமான நல்லொழுக்கங்களும் ஒருவருக்குள் இருக்க வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் ஒரு சேர ஒருவர் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை தேடி தெய்வம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஏன், தெய்வம் அவர்களோடே எப்பொழுதும் தங்கி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும், நான் இருந்து உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை முதலில் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைவதற்கு நாம் தயாராக இருந்தால்தான் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நமக்கு சாதாரணமாகவே புரிய வரும். தேவையில்லாத சில மனிதர்களினுடைய செயற்கையினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் என்னவென்று நான் அறிவேன். யாரோடு எதற்காக பழகுகிறோம், இவர்களினால் நமக்கு என்ன நன்மை என்று பார்த்து பார்த்து பழகுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு உண்மையான அன்பு வேண்டும் என்று நீ நினைத்ததுதான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம். உண்மை என்ற வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டதல்லவா? உண்மையான ஒரு விஷயத்தை நாம் தேடுகிறோம் என்றால் அதற்கிடையில் போலியான ஒன்றுதான் உன்னை தேடி வருகிறது. இப்படியாகத்தான் உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் மாறியதை நான் கண்டு கொண்டேன். உன்னோடு எல்லா சூழ்நிலையிலும் நான் உடன் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டிருக்கிறேன். அம்மாவினுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, நீ தடுமாறிய பொழுதெல்லாம் எந்த ஒரு உறவு உனக்கு கை கொடுத்து உதவியது என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? எந்த ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு
எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறது என்று நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? அப்படி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவர்களை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. இவர்களை ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவிர்த்து விடாதே. உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற இந்த நேரம் வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையும் நீ கண்கூடாக கண்டு கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்தது எல்லாம் போதும். இனி வரக்கூடிய நாட்களை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உண்மையான நாட்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் முடிந்து இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கென நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வராகியினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது புண்ணியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். பல புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். பல சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை தந்துவிட வேண்டும். என்னவாகட்டும் ஏதுவாகட்டும், உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக உன்னை தொடரட்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, என்றோ ஒரு நாள் ஒருவர் செய்த விஷயம், என்றோ ஒரு நாள் நீ மாட்டவிருந்த பிரச்சனை என்று அதுவெல்லாம் இப்பொழுது நினைத்தால் கூட உனக்கு பதற்றத்தை கொடுக்கிறது. எப்பொழுதோ நடக்கவிருந்த ஒரு ஆபத்து கூட இப்பொழுது நீ நினைத்தாலும் உன் மனதை பதைபதைக்க வைக்கிறதல்லவா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? அன்று நடக்காமல் போனது. நடந்திருந்தால் நீ இப்படி யோசித்து கொண்டிருக்க மாட்டாய். இவை நடக்காமல் போனதை எண்ணி நீ சந்தோஷப்படுகிறாய் அல்லவா? இனி அதற்கு காரணம் என்னவென்று நீ ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து அன்று மட்டும் நமக்கு இது நடந்திருந்தால் நிச்சயமாக நாம் இன்று இருந்திருக்கவே மாட்டோமே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னை தேடி வந்த ஒரு ஆபத்து. இதை நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு என்ன தோன்றும்? ஏதோ ஒரு தெய்வ சக்தி நமக்கு துணையாக இருக்கிறது என்றுதானே, ஏதோ ஒரு தெய்வம் நம்மை காப்பாற்றி இருக்கிறது என்றுதானே. அந்த தெய்வம் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குல தெய்வம்தான். என் குழந்தையே, உனக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லவா? ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற மாடி படிக்கு மேலே ஏறிச் செல்வதற்காக செல்கின்றது. அது தன்னுடைய துணையோடு கைபேசியில் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அந்த இடம் குத்து இருட்டாக இருக்கின்றது. இந்த குழந்தையோ பேசுகின்ற அந்த ஆசையிலும் கவனம் முழுவதும் அந்த கைபேசியிலும் இருப்பதனால் அந்த மாடிப்படியில் ஏறிச் செல்லும் பொழுது ஒரு படியில் ஏதோ கருப்பு வண்ணத்தில் தெரிகின்றது. ஏதோ பழைய துணி கிடக்கிறது என்று சொல்லி இந்த குழந்தை சட்டென்று ஒரு படி தாண்டி சென்று மேலே சென்று விட்டது. அது அங்கே கைபேசியில் பேசிக்கொண்டிருக்கின்றது. சட்டென்று ஒரு சத்தம் எதிர் வீட்டில் இருந்து கேட்கிறது. ஐயோ, அங்கே பாம்பு செல்கிறது என்ற ஒரு சத்தம் கேட்கின்றது. அதுவும் சிறிய உருவத்தினாலான பாம்பு கிடையாது, அது மிக பெரிய நல்ல பாம்பு. அந்த பாம்பு அந்த இடத்தில் வெளியே வந்ததும் எதிர் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தை அதை கண்டு கொண்டது. அது திரும்ப வந்து அந்த வீட்டின் மாடிப்படிக்கு அடியில் ஒளிந்து கொண்டது. அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்து அதனை வெளியே எடுத்து விட்டார்கள். அதனை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார்கள். இந்த நேரம் மேலே சென்ற அந்த பெண் சத்தம் கேட்டு கீழே இறங்குகிறாள். ஆனால் அவள் தாண்டி சென்ற படியில் அப்பொழுது எதுவுமே இல்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு உணர்வு வருகின்றது, இந்த இடத்தில் பாம்புதான் இருந்திருக்கிறது.
நாம் துணி என்று நினைத்து கடந்து செல்லும் பொழுது நம் சத்தம், நம்முடைய இந்த காலடி உணர்வு அதற்கு கிடைத்து அது இந்த இடத்தை விட்டு கீழே சென்றிருக்கிறது என்று. இதையெல்லாம் இன்று நினைத்தாலும் புல்லரிக்கின்ற விஷயம் அல்லவா? அந்த பெண்ணினுடைய கால்கள் இப்பொழுது நினைத்தாலும் பதறுகிறது. அன்று நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டியதல்லவா? நாம் ஒரு நொடி யோசிக்காமல் அதன் மீது அந்த காலை பழைய துணிதானே என்று சொல்லி வைத்திருந்தோமானால் இன்று நாம் இந்த நிலையில் இருந்திருக்கவே மாட்டோமே என்று அந்த குழந்தை இன்னமும் யோசிக்கின்றது. அப்படியானால் அந்த இடத்தில் அந்த பிள்ளையினுடைய குலதெய்வம் அவர்களை காப்பாற்றி இருக்கின்றது. அவர்களின் மூளைக்குள் சென்று இது பழைய துணி, கடந்து செல் என்று சொல்லி இருக்கின்றது. சட்டென்று அவர்களும் அதை கடந்து சென்று தன் உயிரை காப்பாற்றி கொண்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, அது அந்த உயிரினங்கள் அதன் குணத்தை காட்டத்தான் செய்யும். எவ்வளவுதான் அவர்கள் தெய்வத்தோடு இருக்கின்ற ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதற்கு ஒரு கஷ்டத்தை ஒருவர் கொடுக்கும் பொழுது அது தன்னுடைய இயல்பை காட்டிவிடத்தான் செய்யும். அதனால் அவர்களினுடைய இயல்பை நாம் குறை சொல்லிவிட முடியாது. நாம் தான் கவனமாக பார்த்து நடக்க வேண்டும். நம்முடைய கவனம் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தின் மீது இருக்கின்றதோ அந்த விஷயத்தின் மீது முழுமையாக செல்லும் பொழுது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றதல்லவா? நம்மை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகின்றதல்லவா? இனியாவது இதையெல்லாம் தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ உறுதியாக பெற வேண்டும். மனநிறைவோடு உனக்கு நான் எதை கொடுக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு புரியும். தெய்வத்தின் துணை எந்த அளவில் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது உனக்கு தெரிய வரும். பேரதிர்ஷ்டத்தை பெற்ற குழந்தை, பேரதிசயங்களை அடைய வேண்டி இந்த வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நம்பிக்கை பிறக்கும் என்பதனை மறந்து விடாதே. பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் வரும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கும் பொழுதும் நிச்சயமாக இந்த வராகியினுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பினால் மேலும் மேலும் பல வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மேலும் பல சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கண்டு பேரானந்தப்படு. இனி உனக்கென வருவது எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை அதில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னை சுற்றி வந்து உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க நினைக்கின்றேன். அதை எந்த மனநிலையோடு நீ பெற்றுக்கொள்கிறாயோ அந்த மனநிலையோடு இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அந்த மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நிறைவாக புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை தயார்படுத்து. உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நீ எப்பொழுதும் சரியாக உறுதிப்படுத்து. உன்னை சுற்றிலும் உன் அம்மா நான் எப்பொழுதும் வருவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்து கொண்டிருந்தால் போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு பேரதிசயத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றியை மன உறுதியோடு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தெளிவான மிகப்பெரிய அற்புதங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை
நீ எந்த நொடியிலும் சரியானபடி புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.